ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பாரதிதாசன் எழுதிய அழகின் சிரிப்பு. வெல்கம் டு தி சேனல் ஸ்டடி வித் ஷப்னம் ஆசிஃப். அழகின் சிரிப்பு நூலில் ஆள் என்ற தலைப்பில் தான் நம்ம பாடல்களை பார்க்க போகிறோம். முதல் தலைப்பு அடி, கிளை, காய், இலை, நிழல். 1000 கிளைகள் கொண்ட அடிமரம் பெரிய யானை, போயின மிலார்கள் வானில் பொலிந்தன பவளக் காய்கள், காயினை நிழலார் காக்கும் இலையெல்லாம் உள்ளங்கைகள், ஆயவூர் அடங்கும் நீழல் ஆலிடை காணலாகும். விளக்கம். ஆலமரம் பல்வேறு கிளைகளையும் கொண்டு தழைத்து விளங்கும் காட்சியை, இயற்கை தன்மையை பாரதிதாசன் வர்ணனை செய்கிறார். ஒரு ஆலமரம் எப்படி நிறைய கிளைகளோடு தழைத்து எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்றத இவர் வர்ணித்து பாடியிருக்காரு. ஆலமரத்தின் அடிமரம் பெரிய யானை போன்று உள்ளது. அதோட அடிமரம், அதோட அடித்தண்டு ஆலமரத்தோட யானை போல் இருக்குது அப்படின்றாங்க. மிலார்கள் வானை நோக்கி போயின. அதோட உச்சி, மரத்தோட உச்சி வானத்தை நோக்கி போகுதான். பவளக்காய்கள் மிகுந்து காணப்படுகின்றன. ஆலமரத்தோட காய்கள் நிறைய இருக்குது அப்படின்றாங்க. காய்களை காக்கக்கூடிய ஆள் இலைகள் உள்ளங்கை போன்றுள்ளது. காய்கள் இலைகளுக்கு நடுவில் இருக்கிறதுனால அந்த இலைகள் அது பாதுகாக்குது. அது உள்ளங்கை போல் இருக்குது அப்படின்றாங்க. அடுத்த தலைப்பு விழுதும் வேரும். தூலம் போல் வளர்கிளைக்கு விழுதுகள் தூண்கள் தூண்கள் ஆளினை சுற்றி நிற்கும் அருந்திரள் மறவர் வேரோ, வாளினை தரையில் வீழ்த்தி மண்டிய பாம்பின் கூட்டம், நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல். விளக்கம். கிளைகளை தாங்கும் தூண்களை போன்று விழுதுகள் உள்ளன. அந்த மரத்தில் இருக்கிற கிளைகளை தாங்குற தூண் மாதிரி அதோட விழுதுகள் இருக்காம். ஆலமரத்தை சுற்றி நிற்கும் விழுதுகள் படைமறவர்கள் சூழ்ந்திருப்பது போல் காணப்படுகிறது. அதை சுற்றி, ஆலமரத்தை சுற்றி நிறைய விழுதுகள் இருக்கும். அது தரையை தொட்டிருக்கும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு படை வீரர்கள் சூழ்ந்திருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. வேர்களோ பாம்பின் கூட்டம் தரையில் ஊறுவது போல் உள்ளது. அதனுடைய வேர்கள் தரைக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அது எல்லாமே பாம்பு கூட்டம் தரையில் ஊறுற மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. நீல நிறமான ஆலமரத்தின் விழுதுகள் நெடிய பந்தத்தின் தூண் போல் காணப்படுகிறது. அந்த மரத்தோட விழுதுகள் நீல நிறத்தில் இருக்குது. அது ஒரு பெரிய பந்தலோட தூண் போல் இருக்குது அப்படின்றாங்க. இந்த வீடியோவை யாரெல்லாம் லைக் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களோ அவங்களாம் லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய லேர்னிங் வீடியோஸ் உங்களுக்கு வரும். அடுத்த தலைப்பு பச்சிலை இளவிழுது. மேற்கிளையின் வீழ்தெல்லாம் மின்னிடும் பொன்னிழைகள், வேர்க்கோல் போல் சில வீழ்த்துண்டாம் அருவியின் வீழ்ச்சி போல தோற்றஞ்செய்வனவும் உண்டு, சுடர்வான் கீழ் பச்சிலை வான் ஏற்பட்ட தென்றால் வீழ்தோ எழுந்தங்க கதிர்கள் என்பேன். விளக்கம். விழுதுகள் பொன்னிறமாக காட்சி தருகின்றன. அதோட விழுதுகள், அந்த மரத்துலேருந்து மேலேருந்து தொங்குள்ள வேர்கள், அது பொன்னிறமாக கோல்டு கலரில் இருக்குது அப்படின்றாங்க. வேல் போலும் தன்மையை விழுதுகள் பெற்றுள்ளன. அது பார்க்க வேல் மாதிரி அப்படி இருக்குது அப்படின்றாங்க. அருவியின் நீர்வீழ்ச்சி போன்று பல்வேறு கிளைகளாக விழுதுகள் தொங்குகின்றன. அந்த விழுதுகள் பார்க்க அருவியோட நீர்வீழ்ச்சி எப்படி மேலேருந்து மலை மேலேருந்து நீர் வீழுமோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. வானத்தின் நீளமும் இலைகளின் பசுமையும் இணைந்து தங்க கதிர்கள் போல் காட்சி நல்குகின்றன. வானத்தோட நீளமும், வானத்தோட எவ்வளோ பெருசாக இருக்கோ அந்த நீளமும் இலைகளின் பசுமையும், வானத்தோட நீல கலரும் இலைகளோட பசுமையும் சேர்ந்து தங்க கதிர்கள், நெற்கதிர்கள் கோல்டு கலரில் இருக்கும். அந்த மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. அடிமர சார்பு. அடிமர பதிவிலெல்லாம் அடங்கிடும் காட்டுப்பூனை, இடையிடை ஏற்பட்டுள்ள பெருங்கிளை பொந்திலெல்லாம் படைப்பாம்பின் பெருமூச்சுகள், பளிங்குக்கண் ஆந்தை சீரல், தடதட பறவை கூட்டம், தரையெல்லாம் சருகின் மெத்தை. விளக்கம். மரத்தின் அடிப்பகுதியில் காட்டுப்பூனைகள் அடங்கும் அளவுக்கு பொந்துகள் காணப்படுகின்றன. மரத்தோட அடிப்பகுதியில், அந்த ஆலமரத்தோட அடிப்பகுதியில் காட்டுப்பூனையை நுழையிற அளவுக்கு பொந்துகள் நிறைய இருக்குது அப்படின்றாங்க. பாம்பின் பெருமூச்சும் ஆந்தையின் சீரலும் அவற்றால் அச்சமுற்ற பறவை கூட்டமும், தரையெல்லாம் அடிப்பகுதியை மூடிய நிலையில் சருகுகளும் காணப்படுகின்றன. பாம்பு பெருமூச்சு விட்டு, ஆந்தை சீருது, அதோட சத்தம் சீரல் கேட்குது. இந்த 2 சத்தத்தினாலேயும் அங்கே இருக்கிற பறவைகள் எல்லாம் ரொம்ப பயப்படுது அப்படின்றாங்க. தரையெல்லாம் அடிப்பகுதியை மூடிய நிலையில் சறுக்குகள் காணப்படுகிறது. அதாவது அடிப்பகுதியெல்லாம் மூடிய மாதிரி அணில்கள், சறுக்குகள்னு அணில்கள் நிறைய தெரியுது அப்படின்றாங்க. அடுத்த தலைப்பு வவ்வால், பழக்குலை, கோது, குரங்கு, பருந்து. தொலைவுள்ள கிளையில் வௌவால் தொங்கிடும், வாய்க்குள் கொண்டு குலைப்பழம் கிளை கொடுக்கும், கோதுகள் மழையாய் சிந்தும், தலைக்கொழுப்பு குரங்கு சாட்டைக்கோல் ஒடிக்கும், பின்னால் இலைச்சந்தில் குரங்கின் வாலை எலியொன்று பருந்தி இழுக்கும்.
விளக்கம்: கிளைகளில் வௌவால்கள் தொங்குகின்றன. கிளைகளில் நிறைய வௌவால் தொங்குது. கிளிகள் பழக்குலைகளை வாய்க்குள் கொண்டு செல்லும் பழத்தின் சக்கைகள் மழை போல் சிந்துகின்றன. கிளிகள் சாப்பிட்டுட்டு பழத்தை சாப்பிடும்போது அதோட தோலில் வந்து துப்பிடும். அந்த மாதிரி துப்புறது வந்து மழை போல் கீழே கொட்டுது அப்படின்றாங்க. குரங்கு சாட்டை கோள்களை ஒடிக்கின்றது. குரங்கு மரத்தில் இருக்கிற கோள்கள்லாம் ஒடிக்குது அப்படின்றாங்க. இலை சந்தில் குரங்குகளின் வாலினை எலியின் வால் என்று எண்ணி பருந்து இழுக்கிறது. இலைகளுக்கு நடுவில் குரங்கு இருக்கிறத பார்த்துட்டு அதோட வாலை பருந்து இழுக்குது, எலியோட வால்னு நினச்சி. அடுத்த தலைப்பு கிளிகள். கொத்தான பழக்குலைக்கு குறுங்கிளை தனில் ஆண் கிள்ளை தொத்துங்கால் தவறி அங்கே துடிக்குந்தன் பெட்டை அண்டை பொத்தென்று வீழும் அன்பிற் பிணைந்திடும் அருகில் உள்ள தித்திக்கும் பழங்களை அக்கால் ஆணுக்கு கசப்பை செய்யும். விளக்கம்: கிளிகள் தம் பெண்டையோடு மகிழ்கின்ற காட்சியை அழகுற படம் பிடித்து காட்டுகின்றனர். கிளிகள் வந்து ஜோடி ஜோடியாக அங்கே வந்து எப்படி சந்தோஷமாக இருக்குன்றதை வந்து இந்த பாட்டில் காட்டுறாங்க. கொத்தாக உள்ள பழக்குலைக்காக ஆண் கிளி கொத்துகின்ற போது கால் தவறி தன் பெண் கிளி அருகே விழும். அந்த கொத்தாக இருக்கிற பழக்குலையை கொத்த போகும்போது அந்த ஆண் கிளி வந்து தவறி அந்த பெண் கிளியோட பக்கத்தில் வந்து விழுந்துருது. இரண்டும் அச்சம் நீங்கி அன்பால் பிணைந்திடும். 2 பேருக்கும் பயமெல்லாம் போய் அன்பால் பிணைந்திடும் அப்படின்றாங்க. நம் உண்ணுங்கனியான பெண்கிளி அருகிருக்க கொத்தான பழக்குலையோ ஆணுக்கு கசப்பை ஏற்படுத்துகிறது. அதோட ரொம்ப பிடித்தமான பெண்கிளியே பக்கத்தில் இருக்கும்போது அந்த பழக்குலை கூட அதுக்கு கசப்பாக இருக்குது அப்படின்றாங்க. அடுத்த பாட்டு சிட்டுக்கள். வானத்து குமிழ் பறந்து வையத்தில் வீழ்வதைப் போல் தானம் பாடும் சிட்டுகள் தழைகிளை மீது வீழ்ந்து பூனைக்கண் போல் ஒலிக்கும் புழுக்களை தின்று தின்று தேநீரை முல்லை காம்பின் சிற்றடி தத்தி பாடும். விளக்கம்: வானவெளியில் இருந்து குமிழ் ஒன்று வையத்தில் வீழ்வது போன்று. வானத்திலிருந்து மழை எப்படி விழுதோ, பபுள், குமிழ்னா பபுள், அது விழுந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி சிட்டுக்கள் தழைகிளை விழுந்து கிடக்கும் காட்சி பூனையின் கண் போல் உள்ளது. சிட்டுக்கள் வந்து அந்த தழைகளில் கிளைகளில் உட்காந்துட்டு இருக்க காட்சி பூனையோட கண் போல் இருக்குது அப்படின்றாங்க. புழுக்களை தின்று தின்று முல்லை காம்புகளில் வெளிப்படும் தேனை உண்டு அழகான குரலில் பாடுகின்றது. புழுக்கள்லாம் தின்னுட்டு முல்லை காம்பில் இருக்க தேனையும் உண்ணுட்டு அழகான குரலில் பாடுது சொல்கிறாங்க. குரங்கின் அச்சம். கிளையின்றி பாம்பு தொங்க விழுதென்று குரங்கு தொட்டு விளக்கினை தொட்ட பிள்ளை வெடுக்கென குதித்ததைப் போல் கிளைதோறும் குதித்து தாவி கீழுள்ள விழுதையெல்லாம் ஒளிப்பாம்பாய் எண்ணி எண்ணி உச்சி போய் தன் வால் பார்க்கும். விளக்கம்: குரங்கின் அச்ச உணர்வை அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பது போன்று தோன்றும் குறிப்பை இக்கவிதை சுட்டுகின்றது. குரங்கோட பயத்தை பார்த்தவங்களுக்கு வந்து இருட்டு வந்து பார்த்தாங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாமே பேயாக தான் தெரியுமா, அவ்வளோ கொடூரமாக இருக்குமா அதோட பயம். கிளையில் தொங்கிய பாம்பை விழுது என எண்ணி குரங்கு தொடுகிறது. கிளையில் தொங்கிட்டு இருந்த பாம்பை விழுதுன்னு நினச்சி அது வந்து பிடிச்சி இழுத்துடுது. தொட்ட பின்பே பாம்பு என்ற அச்ச உணர்வு ஏற்பட்டது. தொட்டதுக்கு அப்புறம் தான் அதுக்கு வந்து பாம்புன்று உணர்ந்து பயந்துடுச்சு. விளக்கினை தொட்ட குழந்தை ஒன்று குதிப்பதைப் போன்று குதித்து தாவி கீழுள்ள விழுதையெல்லாம் பாம்பாக எண்ணி உச்சி சென்றும் தன் அச்சம் நீங்காமை சுட்டுகிறது. ஒரு விளக்கு தொட்ட குழந்தை எப்படி வந்து தாவி தாவி குதிச்சு ஆடுமோ அதே மாதிரி இந்த குரங்கும் பாம்பை தொட்டுட்டு கீழே இருந்து மேலே வரைக்கும் உச்சி மரத்துக்கு பயந்து போய் கூட அதோட பயம் போகாமல் அதோட வாழை பாம்பாக நினச்சி இன்னும் பயந்துக்கிட்டு தான் இருக்குது. அடுத்த தலைப்பு பறவை ஊஞ்சல். ஆளினை காற்று மோதும் அசைவேனோ எனச் சிரித்து கோலத்து கிளை குலுங்க அடிமரக் குன்று நிற்கும் தாலாட்ட ஆளில்லாமல் தவித்திட்ட கிளை புல்லெல்லாம் கால் வைத்த கிளைகள் ஆட காற்றுக்கு நன்றி கூறும். விளக்கம்: ஆலமரத்தில் வீசும் காற்றால் கிளைகள் அசைகின்றது. ஆலமரத்தில் வீசுகிற காற்றுனால கிளைகள்லாம் அசையுது. தாளாட்டுவதற்கு ஆள் இல்லாத பறவைகள் எல்லாம் காற்றினால் ஆடிய நிலையில் ஊஞ்சலில் ஆடுவது போன்ற தன்மையால் அசைந்து காற்றுக்கு நன்றி கூறுகின்றன. தாளாடுறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்த பறவைகள் எல்லாம் இந்த காற்றுனால ஊஞ்சல் ஆடுறாங்க. அந்த கிளைகளில் உட்காந்துக்கிட்டு அவங்க வந்து அந்த சந்தோஷத்தில் வந்து தலையை அசைச்சு காற்றுக்கு நன்றி சொல்கிறாங்க அப்படின்றாரு. குயில் விருந்து. மழைமுகில் மின்னு கஞ்சி மாங்குயில் பறந்து வந்து வழங்குக குடிசை என்று வாய்விட்டு வண்ணம் பாட கொழுங்கிலை தோல் உயர்த்தி குளிரிலை கையை மர்த்தி பழந்தந்து களிப்பாக கும்பின் பசுந்தளிர் வழங்கும் ஆளே. விளக்கம்: மழை மின்னலுக்கு அஞ்சி குயில் ஒன்று ஆலமரத்தையே குடிசையாக்கி தங்குகின்றது. மழை மின்னல் இதுக்கெல்லாம் பயந்த குயில் வந்து ஆலமரத்திலேயே ஒரு குடிசையாக நினச்சி தங்குது. ஏன்னா ஆலமரம் வந்து ஒரு கொடை மாதிரி இருக்கும். அதனால் அதுக்குள்ளே ஒரு பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக அது அங்கே தங்குது.
அழகிய தோள்களை நிமிர்த்தி பழங்களை குயிலுக்கு ஆலமரம் வழங்குகிறது. அந்த ஆலமரமும் அதோட தோள்களை நிமிர்த்தி அதோட பழங்களை குயிலுக்கு வழங்குது அப்படின்றாங்க.